வாழ்க்கை எதற்காக? நாம் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து வாழும் பொழுது வாழ்க்கை மிகவும் லகுவாகிவிடும். தேவையில்லாத காரியத்தில் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு 40 நாள் பிரயாணத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். Praise the Lord. Welcome to chapter 24. 24வது அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன். நீங்க உண்மையாகவே இந்த தூரம் பிரயாணப்பட்டு வந்ததை நான் மெச்சிக்கொள்ளுகிறேன். want to appreciate you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 3வது நோக்கத்தின் 3வது நாள், third purpose, third day. இயேசுவை போல மறுரூபம் குணத்தில் நாம் மாறுவது நம்முடைய நோக்கங்களில் ஒன்று. இது 3வது நோக்கம். நாம் இயேசுவை போல மாறுவதற்கு தேவன் எவைகளையெல்லாம் பயன்படுத்துகிறார்? இன்றைக்கு முதலாவது தேவன் பயன்படுத்துகிற காரியத்தை பார்க்கலாம். We are transformed by His truth. சத்தியத்தின் மூலம் மறுரூபமாக்கப்படுகிறோம். அதுதான் தலைப்பு. Transformed by truth. சத்தியத்தின் மூலம் மறுரூபம் ஆக்கப்படுதல். தேவனுடைய வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு டூலு. நம்மை அவருடைய சாயலுக்கொப்பாக நம்மை தேவன் மாற்றுவதற்கு நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், His word. உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வசனத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர்கள்? How much importance do you actually give for the word of God in your life? That is very crucial. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இயேசுவை போல குணத்திலே மாறுவதற்கு தேவன் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான உபகரணம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல, people need more than bread for their life. They must feed on every word of God. மனுஷன் அப்பத்தை மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் புசிக்க வேண்டும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இயேசு பிசாசுக்கு கொடுத்த மாறுத்தரம். என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம் என்றும் இன்னொரு இடத்துல இயேசு சொன்னார், யோவான் 4ஆம் அதிகாரத்தில். அப்போஸ்தலர் 20:32, Acts 20:32 from the Message translation. God's gracious word can make you into what He wants you to be and give you everything you could possibly need. தேவனுடைய கிருபையுள்ள வார்த்தை அவர் உங்களை உருவாக்க விரும்பும் விதத்திலே உருவாக்கி உங்கள் தேவைகளை அனைத்தையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. Let us not forget this fact. The truth transforms us. சத்தியம் நம்மை மறுரூபம் ஆக்குகின்றது. இயேசு ஜெபிக்கும் பொழுது இப்படி சொல்லி ஜெபித்தார், சத்தியத்தால் அவர்களை பரிசுத்தமாக்கும், உமது வசனமே சத்தியம். Sanctify them by the truth. Your word is truth. சத்தியத்தால் அவர்களை பரிசுத்தமாக்கும்,
உமது வசனமே சத்தியம். ஆமென். ஸ்பிரிச்சுவல் growth என்பது, ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது பொய்யை களைந்து அந்த இடத்துல சத்தியத்தை ரீப்ளேஸ் பண்ணுகிறது தான், அந்த ப்ராசஸ் தான் ஸ்பிரிச்சுவல் growth. ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது அந்த பொய்யான காரியங்களை அகற்றி நம்முடைய வாழ்க்கையில உண்மையை, சத்தியத்தை அந்த இடத்துல நிலைநிறுத்துவது. Spiritual growth is a process of replacing lies with the truth. இப்போ ஒரு சென்டென்ஸ் சொல்ல போகிறேன், அதை நன்றாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். The Spirit of God uses the Word of God to make us like the Son of God. The Spirit of God uses the Word of God to make us like the Son of God. நம்மை தேவகுமாரனை போல ஆக்க தேவ ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார். நம்மை தேவகுமாரனை போல மாற்ற, மறுரூபமாக்க தேவ ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார். இயேசுவை போல நாம் மாறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை வசனத்தினால் நாம் நிரப்பிக்கொள்ள வேண்டும். இது ஒரு ப்ராசஸ். ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து வசனத்தை உட்கொண்டு வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே தரித்திருக்க செய்தல். அபைடிங் இன் ஹிஸ் வேர்ட்ஸ். ஆமென். ஆவியானவர் நமக்கு தேவை. வசனத்தை நமக்கு எடுத்து இயம்புவதற்கு ஆவியானவர் தேவை. இட் ஷுட் கம் ஆஸ் a revelation. வசனம் வெளிப்பாடாக வரும் பொழுதுதான், வெறும் ஒரு லேர்ன்ட் நாலெட்ஜாக வசனம் இருக்கும் பொழுது நாம் வளர்ச்சி அடைவதில்லை. உங்களை பார்த்து நான் கேட்டால், அல்லது யாரை பார்த்து கேட்டாலும், எந்த ஒரு விசுவாசியை, எந்த ஒரு ஊழியரை பார்த்து கேட்டாலும், நீங்கள் தெரிந்த எல்லா காரியத்திற்கும் கீழ்ப்படிந்து விட்டீர்களா என்ற கேள்வியை கேட்டு பாருங்கள். Have you obeyed all that you know from the Bible? And it's an emphatic no. கண்டிப்பாக இல்லை என்று சொல்லுவார்கள். Why? We know more than actually we have applied. நிறைய நமக்கு தெரியுது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசிக்கிறதை விட. என்ன வித்தியாசம் தெரியுமா? That is the difference between learned knowledge and revelation knowledge. அதாவது நாம் கற்றுக்கொள்ளுகிற பொதுவான அறிவு இருக்கிறதே, அதற்கும் வெளிப்பாடாக நமக்கு வரும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதே, அதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. Oftentimes revelation thoughts are easy to obey and it compels you to obey. அதுல இருக்கிறதான ஒரு அந்த ஒப்புக்கொடுத்தல் லேர்ன்ட் நாலெட்ஜில் இருப்பது இல்லை. அதனால தான் தேவ ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவை. தேவகுமாரனை போல நம்மை மாற்ற, உருமாற்றம் செய்ய தேவ ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார். The Spirit of God uses the Word of God to make us like the Son of God. It is a process and it requires revelation. That is why the Spirit of God needs to come into the equation. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தால், நமக்கோ 10ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 2:10, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தேவனுடைய திட்டங்களை, நோக்கங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் என்று 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2:11. 14ஆம் வசனம், ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். அப்ப ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவை. We need the help of the Holy Spirit.
ஆமென். அதனால தான் நமக்கு தேவகுமாரனைப் போல நாம் மாறுவதற்கு தேவ ஆவியானவர் தேவை. தேவனுடைய வார்த்தையை அந்த ஆவியானவர் பயன்படுத்துகிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அதனால தான் நமக்கு ஆவியானவருடைய உதவி தேவை. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் நீங்கள் இயேசுவை போல மாறுவதற்கும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படிக்கும் நீங்கள் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கொப்பாக மாறுவதற்கும் அது உதவியாக இருக்கிறது. தேவனுடைய நோக்கங்களை நீங்கள் செய்வதற்கும் அது உதவியாக இருக்கிறது. திருப்பி வாசிக்கிறேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், அதுதான் 3வது நோக்கம், அதற்கும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படிக்கும். நோக்கம் 4-5 என்ன செய்யணும்? சபைக்குள்ள செய்கிறது, சபைக்கு வெளியில செய்கிறது. 2 காரியங்களை நோக்கம் 4 மற்றும் 5 நாம் பார்க்க போகிறோம். To become the person God wants us to become and to do the thing that God wants us to do, we need the word of God. தேவனுடைய வசனம் தேவை. Transformed by truth. அதுதான் இன்றைக்குள்ள பாடம். God's word is unlike other words. மற்றவர்கள் பேசுகிற மனுஷனுடைய வார்த்தைகளை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை என்பது வித்தியாசமானது. இட் இஸ் அலைவ். அது ஜீவனுள்ள வார்த்தைகள். எபிரேயர் 4:12, அப்போஸ்தலர் 7:38, 1 பேதுரு 1:23. I repeat, Hebrews 4:12, Acts 7:38, 1 Peter chapter 1 and verse 23. மனுஷனுடைய வார்த்தைக்கும் பொதுவாக ஒரு நபருடைய வார்த்தைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு. God's word is unlike any other word. It is alive. யோவான் 6:63, நான் உங்களுக்கு கூறிய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று இயேசு கேட்டபொழுது, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே இருக்கும் பொழுது நாங்கள் யாரிடத்திலே போவோம் என்று பேதுரு கேட்கிறார். You have the words of eternal life. ஆண்டவருடைய வார்த்தை நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள். When God speaks, things change. தேவன் பேசும் பொழுது சூழ்நிலைகள் மாறுகிறது. நம்ம பார்க்கிற எல்லா அண்ட சராசரங்கள், பூமி இல உள்ள எல்லா காரியங்கள், ஆகாயத்து பறவைகள், பெருங்கடலில் இருக்கிறதான உயிரினங்கள், தரையிலே வாழுகிற உயிரினங்கள் எல்லாம் தேவனால் உண்டானது. அதை எப்படி உண்டாக்கினார்? அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். God said it and it came to existence. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இங்க பாருங்க, without God's word even we would not come to existence. தெரியுமா உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நீங்களும் நானும் கூட நாம் உயிரோடு அல்லது இப்படி எக்ஸிஸ்ட் பண்ண முடியாது. யாக்கோபு 1:18, James chapter 1 and verse 18, God decided to give us life through the word of truth, so we might be the most important of all the things he made. அவர் சித்தம் கொண்டு, யாக்கோபு 1:18, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அதுல பாருங்க, முதற் பலனாய் என்று வாசிக்கிறோம். படைப்பின் மகுடம் மனிதன். crown of all God's creation is man. படைப்பின் மகுடம் மனிதன். அவருடைய வார்த்தை இல்லை என்றால் நீங்களும் நானும் கூட உண்டாயிருக்க முடியாது.
நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். யாக்கோபு 1:18. The Bible is far more than a doctrinal guidebook. வேத வசனம் என்பது உபதேசத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை புஸ்தகம் மட்டும் அல்ல, அதை காட்டிலும் மிகவும் மேலானது. God's word generates life. God's word creates faith. God's word produces change. God's word frightens the devil. God's word causes miracles. God's word heals hurts. God's word builds character. God's word transforms circumstances. God's word imparts joy. God's word overcomes adversity. God's word defeats temptation. God's word infuses hope. God's word releases power. God's word cleanses our minds. God's word brings things into being. God's word guarantees our future. தமிழ்ல சொல்றேன். தேவனுடைய வசனம் ஜீவனை பிறப்பிக்கின்றது. தேவனுடைய வசனம் வார்த்தை விசுவாசத்தை உண்டாக்குகின்றது. தேவனுடைய வார்த்தை மாற்றத்தை கொண்டு வருகின்றது. தேவனுடைய வார்த்தை பிசாசை அச்சுறுத்துகின்றது. தேவனுடைய வார்த்தை அற்புதத்தை ஏற்படுத்துகின்றது. தேவனுடைய வார்த்தை காயத்தை கட்டுகிறது. தேவனுடைய வார்த்தை சுபாவத்தை வளர்க்கிறது. தேவனுடைய வார்த்தை சூழ்நிலையை மறுரூபப்படுத்துகின்றது. தேவனுடைய வார்த்தை மகிழ்ச்சியை கொண்டு வருகின்றது. தேவனுடைய வார்த்தை பகையை மேற்கொள்ளுகிறது. தேவனுடைய வார்த்தை சோதனையை தோற்கடிக்கின்றது. தேவனுடைய வார்த்தை நம்பிக்கையை உண்டாக்குகின்றது. நம்பிக்கையை உட்புகுத்துகிறது. இட் இன்ஃபியூசஸ் ஹோப். தேவனுடைய வார்த்தை வல்லமையை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தை சிந்தையை சுத்திகரிக்கிறது. தேவனுடைய வார்த்தை காரியங்களை உண்டு பண்ணும் ஆற்றல் கொண்டது. தேவனுடைய வார்த்தை நமது எதிர்காலத்தை உறுதிப்படுத்துகின்றது. We cannot live without the word of God. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நாம் வாழ முடியாது. Never take this for granted. தேவனுடைய வசனத்தை ஒருபோதும் நீங்கள் ஒரு கவனக்குறையோடு ஏனோதானோ என்று நீங்கள் அதை கருத வேண்டாம். இது நமக்கு மிகவும் முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு ஆகாரத்தை போல. யோபு 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் யோபு சொல்லுகிறதை வாசிப்போம். Job chapter 23 and verse 12. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குகிறது இல்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். God's word is the spiritual nourishment we must have to fulfill our life's purpose. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த ஆவிக்குரிய ஊட்டச்சத்தை நாம் உட்கொள்ள வேண்டும். பைபிள்ல வேதத்தை எப்படியெல்லாம் விளக்கி இருக்கிறது ஆகாரம் என்று டிஸ்கிரைப் பண்ணும் பொழுது, the Bible is called milk, it is called bread, it is called solid food, it is called sweet dessert. வேதத்தில் இது ஞானப்பால் என்றும், இது அப்பம் என்றும், திட உணவு என்றும், பலமான ஆகாரம் என்றும், உணவுக்கு பின் அருந்தும் இனிப்பு போன்றும் டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிறது. வசன குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 2:2 ஞானப்பால், மத்தேயு 4:4 அப்பம், 1 கொரிந்தியர் 3:2, எபிரேயர் 5:14 பலமான திடமான ஆகாரம், சங்கீதம் 119 103 உணவுக்கு பின் அருந்தும் ஒரு இனிப்பு போல, ஒரு டிசர்ட் போல. தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருத்தல். நல்லா கவனிங்க. அபைடிங் இன் காட்ஸ் வேர்ட். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார், நான் உங்களிலும் என்
நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் என்று சொன்னார். என்னுடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால், abide in me and let my words abide in you. So abiding in God's word என்று எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய வார்த்தையிலே தங்கி தாபரித்தல், நிலைத்திருத்தல் என்ற காரியத்தை நாம் வைத்துக் கொள்வோம். அதை குறித்து நாம் விரிவாக மீதியான நேரத்திலே பார்க்கலாம். அபைடிங் இன் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தையில் தங்கி தாபரித்தல், நிலைத்திருத்தல். 3 activities to abide in God's word for our day-to-day living. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில தேவனுடைய வசனத்தை நாம் எப்படி கையாளுவது என்பதை குறித்து ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு இந்த செஷன்ல ஒரு 3 காரியங்களை பார்க்க போகிறோம். I must accept its authority. I must assimilate its truth. I must apply its principles. தேவனுடைய வசனத்தை நான் அதில் தங்கி தாபரிக்கிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 3 காரியங்கள். அதன் அதிகாரத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன் சத்துவத்தை நான் உள்வாங்க வேண்டும், அதன் சத்தியத்தை நான் உள்வாங்க வேண்டும், அதன் கோட்பாடுகளை நான் பிரயோகிக்க வேண்டும். Accept its authority, assimilate its truth, and apply its principles. இதுல முதலாவது காரியத்தையும் மூன்றாவது காரியத்தையும் நாம் நேரடியாக பார்க்கலாம். ஆனால் 2வது காரியம் இருக்கிறது, அதன் சத்தியத்தை நான் உள்வாங்க வேண்டும். அதிலே ஒரு 5 சப் பாயிண்ட்ஸை நாம் பார்க்க போகிறோம். எப்படி உள்வாங்குவது என்பதை ஒரு 5 சிறு குறிப்புகளாக பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்த 3 காரியங்கள். அதிகாரத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், வேதவசனத்தின் அதிகாரத்தை. வேதவசனத்திலே உள்ள சத்தியத்தை நான் உள்வாங்க வேண்டும். வேதவசனத்தின் கோட்பாடுகளை நான் பிரயோகிக்க வேண்டும். முதலாவது, தேவனுடைய வசனத்தை, அதனுடைய அதிகாரத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் எந்த தலைப்பிலே பார்க்கிறோம்? அபைடிங் இன் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வசனத்திலே தங்கி தாபரித்தல். என்றால் we are transformed by truth. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? பைபிள் இன்றைக்கு பில்லியன்ஸ்ல பிரிண்ட் ஆகி billions of people on planet earth have access to Bible. கோடிக்கணக்கான பைபிள் பிரிண்ட் பண்ணப்படுகிறது. அதிகம் விற்பனையாகிற புஸ்தகம். More Bibles in print today than ever before. இதுவரை இல்லாத அளவிற்கு பைபிள் பிரிண்ட் ஆகிறது. வேதாகம காலத்துல, பைபிள் டைம்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரிண்டட் வெர்ஷன் பைபிள் கிடையாது, பிரிண்ட் டெக்னாலஜி கிடையாது. அவரவர்கள் மொழியில மொழியாக்கம் செய்யப்பட்டதும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு நம்ம எல்லார் கையிலும் பைபிள் இருக்கிறது. பட் லிசன் டு மீ, த பைபிள் ஆன் த ஷெல்ஃப் இஸ் வொர்த்லெஸ். இந்த பைபிளை நம்ம ஒரு ஷெல்ஃப்ல மட்டும் வச்சிருந்தோம்னா அது பிரயோஜனம் இல்லை. தூசி படிந்த வேதாகமம், துர்நாற்றம் உள்ள ஜீவியம். Dusty Bibles, dirty lives, they go hand in hand. வேதத்தை நீங்கள் நன்றாக வாசிக்க வேண்டும். வேடிக்கையாக ஒன்றை சொல்லுவார்கள், if all the Christians in the world take their Bible at one go and dust their Bibles, the world will have the greatest dust pollution
ஒரு வேடிக்கையான ஒரு காரியம். உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரே நேரத்தில் தங்களுடைய பைபிள் எடுத்து அதனுடைய தூசி தட்டினா உலகத்தில் இதுவரைக்கும் இல்லாத தூசி புழக்கம் உண்டாக்குமாம். கோடிக்கணக்கான விசுவாசிகள் ஆவிக்குரிய உடல் நலக்குறைவுடன் இருப்பதற்கு காரணம் என்ன? Today we have still thousands and thousands and thousands and thousands and millions even Christians in spiritual malnourishment. Why? They have spiritual anorexia. Why? அவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே உடல் நலிவுற்று கிடக்கிறார்கள். ஏன்? வேதவசனத்தை உட்கொள்ளுவதில்லை. ஒரு ஆரோக்கியமான சீஷனாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இயேசுவுக்கு ஃபீடிங் ஆன் காட்ஸ் வேர்ட் டு பி யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. தேவனுடைய வசனத்தை உட்கொள்வது என்பது மிக முக்கியமான ஒரு முதன்மை வரிசையில் இருக்க வேண்டிய ஒரு காரியம். அபைடிங் இன் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வசனத்திலே நாம் தங்கி தாபரிப்பது. இயேசு சொன்னார் யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். If you abide in me and if my words abide in you. 3 காரியங்கள் பார்க்க போகிறோம் என்று சொன்னேன். அதனுடைய அதிகாரத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதனுடைய சத்தியத்தை நான் உள்வாங்க வேண்டும், அதனுடைய கோட்பாடுகளை நான் பிரயோகிக்க வேண்டும். முதலாவது, அதனுடைய அதிகாரத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். The Bible must become the authoritative standard for my life. என்னுடைய வாழ்க்கைக்கு தேவனுடைய வசனம் என்பது ஒரு நிலைப்பாடாக, ஒரு அளவுகோலாக எனக்கு அது இருக்க வேண்டும். அது எனக்கு வழிகாட்டும் ஒரு கருவியாக இருக்க வேண்டும். It must be a compass for direction. அது ஒரு ஞானமான தீர்மானங்களை எடுக்க ஒரு ஆலோசனை கையேடாக இருக்க வேண்டும். A counsel for wise decision making. எதையும் மதிப்பிட நான் பயன்படுத்தும் ஒரு அளவுகோலாக இருக்க வேண்டும். A benchmark for evaluating everything. An authoritative standard. A compass for direction. A counsel for wise decision making. A benchmark for evaluating anything. என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஸ்டாண்டர்டு, எது என்பதை நிர்ணயிக்கிற ஒரு காரியமாக வசனம் இருக்க வேண்டும். எது சரி எது தவறு என்பதை காட்டுகிற காரியம், வழிகாட்டும் கருவியாக அது இருக்க வேண்டும். ஞானமான தீர்மானங்களை எடுக்கிற ஒரு ஆலோசனை கையேடாக இருக்க வேண்டும். எதையும் மதிப்பிட நான் பயன்படுத்தும் ஒரு அளவுகோலாக இருக்க வேண்டும். It must be the first and the last word of my life. என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் முதலாவதும் கடைசியுமாக இருக்கிற வார்த்தையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் நம்முடைய தெரிந்தெடுப்பு ஒரு உறுதியாய் இல்லாத காரியத்தை வைத்து, unauthorized authorities, அங்கீகரிக்கப்படாத சில அதிகாரத்தை நாம் அடிப்படையாக வைத்து வாழ்க்கையில தீர்மானங்களை எடுக்கிறதுனால தான் தேவையில்லாத சில சிக்கல்கள். பாருங்க, சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்கிற சில சவால்கள் உண்டு. அது நம்மை உருவாக்குவதற்கு. பட் நாம நிறைய காரியங்களை, தேவையில்லாத பிரச்சனைகளை வாழ்க்கையிலே நாம சேர்த்து கொள்வதற்கு காரணம், தேவனுடைய நோக்கத்தை விட்டு விலகி போவதற்கு காரணம், நாம் தெரிந்தெடுக்கிறதான அன்ரிலையபிள் அத்தாரிட்டி, அதுல உள்ள அந்த சோர்ஸை வைத்து என்ன காரியத்தை சொல்லுகிறீர்கள் பாஸ்டர்? கலாச்சாரம், கல்ச்சர், ரீசன், இமோஷன், ட்ரெடிஷன் ஆகிய காரியங்கள். இதெல்லாம் விழுந்து போன மனுஷனால நியமிக்கப்பட்ட காரியங்கள். ஆகவே அது ஸ்டாண்டர்ட் கிடையாது. தேவனுடைய வசனம் தான் ஸ்டாண்டர்டு. நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய நியாய ரீதி,
காரியங்கள், நம்முடைய உணர்ச்சி பெருக்கு, நம்முடைய பாரம்பரியம், கல்ச்சர், எல்லாரும் பண்ணுகிறார்கள், நானும் பண்றேன். ரீசன், நியாய ரீதி, இட் சீம்ட் லாஜிக்கல், அது சரியாக எனக்கு பட்டது. இமோஷன், இட் ஜஸ்ட் ஃபெல்ட் ரைட் ஃபார் மீ டு டூ இட். உணர்ச்சி பெருக்கத்தினாலே செய்கிற காரியங்கள். ட்ரெடிஷன், we have always done it this way. எப்பொழுதும் நாம் இப்படி தானே செய்கிறோம். ஆக இந்த 4 காரியத்தை அடிப்படையாக வைத்து நாம் வாழ்க்கையில தீர்மானங்களை எடுக்கிறதுனால தான் தேவையில்லாத குழப்பங்களும் தேவனுடைய நோக்கத்தை விட்டு நம்மை விலக்கி வைக்கிறதற்கு காரணமாகவும் இருக்கிறது. All 4 of these are flawed because of the fall of man. We need a perfect standard. நமக்கு ஒரு சரியான ஒரு ஸ்டாண்டர்டு தேவை. அது தேவனுடைய வசனம். Word of God is flawless. தேவனுடைய வசனம் பிழையற்றது. வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். அதுதான் பெர்ஃபெக்ட் ஸ்டாண்டர்டு. சங்கீதம் 12:6, Psalm 12 and verse 6. கர்த்தருடைய சொற்கள் மண்குகையிலே 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்குப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. ஆமென். 2 தீமோத்தேயு 3:16. வேதவசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அதுதான் நமக்கு நீதியை படிப்பிக்குதலுக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்துதலுக்கும், உபதேசத்திற்கும் அது நமக்கு போதுமானதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவதற்கு ஸ்டாண்டர்டு அதுதான். ஸ்டாண்டர்டை விட்டு கீழே விழுந்தா அதை வைத்து கடிந்து கொள்வதற்கும் வசனம் தான் பயன்படுத்தணும். சீர்திருத்துவதற்கு, தூக்கி நிறுத்துவதற்கும் வசனம் தான். நீதியை படிப்பிக்க மறுபடியும் ஸ்டாண்டர்டு சொல்றதற்கு இங்க பாருங்க, முதல்ல 4 காரியம். அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. முதலாவது என்னது? உபதேசத்திற்கு. இதுதான் ஸ்டாண்டர்ட்னு காட்டுறதுக்கு. அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து விழுந்தா கடிந்து கொள்ளுதலுக்கும் அந்த வசனம் தான். அப்படியே கடிந்து கொண்டு விட்டுறக்கூடாது, அவர்களை சீர்தூக்கணும், மறுபடியும் தூக்கி நிறுத்துவதற்கு இந்த வசனம் தான். பிறகு இதுதான் ஸ்டாண்டர்ட்னு மறுபடியும் சொல்லணும், நீதியை படிப்பிக்குதலுக்கு. திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பிரசங்கம் பண்ணு. ஏன்னா இதுதான் என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற வார்த்தையை தான் பார்த்தோம். பில்லி கிரஹாம் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல அவருக்கு சில வசன பகுதிகள், புரியாத பகுதிகள் இருந்த பொழுது, சில வசனத்தை குறித்து அவருக்கு சில போராட்டங்கள், சந்தேகங்கள் இருந்தபோது, some struggle, some doubts about the accuracy and authority of the Bible. ஆரம்பத்தில் அப்படி அவர் ஸ்ட்ரகிள் பண்ணாரா ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல. ஆனால் ஒரு நாள் மாலையில தேவ சமூகத்துல உடைந்து அழுது கண்ணீரோடு ஆண்டவரிடத்துல சொன்னாரா, ஆண்டவரே, எனக்கு சில குழப்பங்கள் இருந்தாலும் சில வேத பகுதியை குறித்து, எனக்கு சில வேதவசன பகுதிகள் முழுமையாக புரியாவிட்டாலும் இந்த நாளிலிருந்து நான் உம்முடைய வசனத்தை, நான் அதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது என் வாழ்க்கையை குறித்து என்று நான் ஒப்பு கொடுத்து அதை அப்படியே ஏற்றுக்கொள்வேன் என்ற தீர்மானத்திற்குள் வந்தாராம். அவருடைய வாழ்க்கையும் ஊழியமும் அந்த நாளில் இருந்து ஒரு அன்யூஷுவல் பவரும் ஒரு இஃபெக்டிவ்னஸும் நல்ல ஒரு தாக்கமும் வல்லமையும் அவருடைய ஊழியத்தில் வெளிப்பட்டதாக ரிக் வாரன் அவர்கள் பில்லி கிரஹாமை குறித்து இந்த புஸ்தகத்திலே எழுதுகிறார்கள். The most important decision you can make today. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீர்மானம் என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கைக்கு அல்டிமேட் அத்தாரிட்டி God's word.
God has the final say. What my wife often said during her last 4 years of battle with cancer. Doctor report varum. She would say, well, my God has the last say. Doctor enna sonnalum, it's okay, but let God have the final say. If he wants me to live, I will live. If he wants me to go home, I will go. Irudiyage, she was always saying yes to God's word. Finally, when God said, come home, my daughter, she said yes to that as well. And gladly she responded to that call. It was yes to God always. தேவனுக்கு எஸ் என்று சொல்லுகிற, தேவனுக்கு ஆம் என்று மாறுத்தரம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. உங்களுடைய கலாச்சாரம் என்ன சொன்னாலும், உங்களுடைய பாரம்பரியம் என்ன சொன்னாலும், உங்களுடைய பகுத்தறிவு என்ன சொன்னாலும், உங்களுடைய உணர்வுகள் என்ன சொன்னாலும், whatever your reason says, whatever your emotion says, whatever your tradition says, whatever your culture says, would you make a decision today? இன்றைக்கு இந்த purpose driven life படிக்கிற இந்த 24th day, settle the issue with God. What is going to be the ultimate authority of your life? Is it going to be tradition, culture, reason, or emotion? Or is it going to be the word of God? தேவனுடைய வசனம் தான் எனக்கு அல்டிமேட் அத்தாரிட்டி என்றது காரியத்தை முடிவு பண்ணுங்க. ஆமென். எந்த ஒரு வாழ்க்கையில தீர்மானம் எடுக்க வேண்டிய நிர்பந்த சூழ்நிலை வரும் பொழுதும், வாட் டஸ் த பைபிள் சே? தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்ற கேள்வியை எழுப்புங்கள். அப்போஸ்தலர் 24:14, Acts 24:14, அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற காரியத்தை பார்க்கலாமா? Shall we look at what Apostle Paul says? Shall we also adopt Apostle Paul's statement? பாருங்க 24:14, நாங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாயப்பிரமாணத்திலேயும் தீர்க்கதரிசிகள் புஸ்தகங்களிலேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து. இது பழைய ஏற்பாட்டை குறித்து பவுல் இங்கே எழுதும் பொழுது சொல்லுகிற காரியம். நாங்கள் எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாயப்பிரமாணத்திலேயும் தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்திலேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து. I believe everything that is said in the law and in the prophets. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பழைய ஏற்பாடை லா அண்ட் த ப்ராஃபிட்ஸ் என்று சொல்லுவார்கள். பழைய ஏற்பாடு எல்லாம், அப்பொழுது புதிய ஏற்பாடு எழுதப்படவில்லை. ஆகவே அவருக்கு இருந்த பைபிள் அந்த நாட்கள் அதுதான். அதுபோல நாமும் சொல்லுவோமா? எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து. ஆமேன். 3 காரியங்கள் என்று நான் சொன்னேன் இல்லையா? We look at 3 things. I must accept its authority. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். 2வது, I must assimilate its truth. முதலாவது, அதன் அதிகாரத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, அதன் சத்தியத்தை நான் உள்வாங்க வேண்டும். I must assimilate its truth. விசுவாசித்தா மட்டும் போதாது, அதை நம்முடைய மனதில் நிரப்பிக்கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் நிரப்பிக்கொள்ள வேண்டும், அவருடைய வசனத்தில் தங்கி தாபரிக்க வேண்டும், அதில் நிலைத்திருக்க வேண்டும். We must abide in his word. அதனுடைய சத்தியத்தை நான் உள்வாங்க வேண்டும். அதனுடைய அதிகாரத்தை நான் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதனுடைய சத்தியத்தை நான் உள்வாங்க வேண்டும். அதுதான் என்னை மறுரூபப்படுத்தும். ஒரு 5 காரியங்கள். ஃபர்ஸ்ட், receive God's word. Number 2, read God's word. Number 3, research God's word. Number 4, remember God's word. Number 5, reflect God's word. 5 காரியங்கள். வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு நேராக வரும் பொழுது வசனத்தை நாம் ஒழுக்கத்துடன் வாசிக்க வேண்டும். 2வது, வசனத்தை நாம் ஆய்வு செய்ய வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும். 3வது, வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், மனப்பாடம் பண்ணணும். 4வது, 5வது,
வசனத்தை தியானிக்க வேண்டும். ரிசீவ் காட்ஸ் வேர்ட், ரீட் காட்ஸ் வேர்ட், ரிசர்ச் காட்ஸ் வேர்ட், ரிமெம்பர் காட்ஸ் வேர்ட் and reflect God's word. ஒவ்வொன்றையும் சற்று பார்ப்போம். அதற்கு பிறகு மூன்றாவது காரியத்துக்கு போகலாம். முதலாவது, நாம் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அதனுடைய சத்தியத்தை நாம் உள்வாங்க வேண்டும். அதைத்தான் இப்பொழுது பார்க்கிறோம். மூன்றாவது, அதன் கோட்பாடுகளை நாம் பிரயோகிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். இப்பொழுது இரண்டாவது காரியம், அதன் சத்தியத்தை நான் உள்வாங்க வேண்டும். இந்த 5 காரியத்தை, ரிசீவிங் காட்ஸ் வேர்ட், reading God's word, researching God's word, remembering God's word, reflecting God's word. வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும், வசனத்தை நாம் ஆய்வு செய்ய வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும், வசனத்தை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், மனனம் செய்ய வேண்டும், வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். இந்த 5 காரியத்தை பார்க்கலாம். முதலாவது, receive God's word. திறந்த மனதுடன் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம். இந்த விதைக்கிறவனுடைய ஓமை, the parable of the sower, இயேசு சொல்லும் பொழுது லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 8:4-15, மார்க் 4:1-20, மத்தேயு 13:1-23. இந்த 3 இடத்துல இந்த விதைக்கிறவனுடைய ஓமையை இயேசு சொல்லுகிறதை இந்த 3 சுவிசேஷங்களில் நாம் வாசிக்கலாம். We read the parable of the sower in Matthew 13:1-23, Mark 4:1-20 and Luke 8:4-15. இப்பொழுது லூக்கா 8ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வந்தால், அதுல பாருங்க, 3 விதமான நிலத்தை குறித்து அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள். கற்பாறையிலே விழுந்த விதை என்றால் அந்த இடத்துல பாருங்க, விதை தேவனுடைய வசனம் என்று 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். விதை தேவனுடைய வசனம். கடினமான பாறை நிலம், a closed mind, மூடப்பட்ட ஒரு மனது. வசனம் வரும் பொழுது மூடப்பட்ட மனதுடன், க்ளோஸ்டு மைண்ட் செட்டோட இருக்கலாம். ஹார்ட் சாயில், கடினமான பாறை நிலம், அது ஒரு கேட்டகரி சொன்னாரா 13ஆம் வசனம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, மேலோட்டமான ஒரு மனது, ஆழமற்ற ஒரு நிலம், ஷாலோ சாயில், சூப்பர்ஃபிஷியல் மைண்ட், அப்படியே மேலோட்டமா அப்படியே பார்க்கிறது. பாருங்க, வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். ஆழமாய் வசனம் விதைக்கப்படவில்லை. முதலாவது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், வசனத்தையே கேட்கிற பக்குவம் இல்லை, கற்பாறை நிலம். இரண்டாவது ஷாலோ சாயில், ஹார்ட் சாயில், ஷாலோ சாயில், க்ளோஸ்ட் மைண்ட், சூப்பர்ஃபிஷியல் மைண்ட், மேலோட்டமான மனது, மூடப்பட்ட மனது. மூன்றாவது 14வது வசனம், பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். மூன்றாவது டிஸ்ட்ராக்டட் மைண்ட். முதலாவது க்ளோஸ்ட் மைண்ட், இரண்டாவது சூப்பர்ஃபிஷியல் மைண்ட், மூன்றாவது டிஸ்ட்ராக்டட் மைண்ட், மூடப்பட்ட மனது, மேலோட்டமான மனது, கவனம் திசை திரும்பும் மனது. ஹார்ட் சாயில், ஷாலோ சாயில், சாயில் வித் வீட்ஸ், கடினமான பாறை நிலம், மேலோட்டமான ஆழமற்ற நிலம், முட்செடிகள் நிறைந்த நிலம். இதெல்லாம் வசனத்தை சரியாக ஏற்றுக்கொள்ளாத நிலையை குறிக்கிறது. அதற்கு மாறாக கவனிங்க, 15ஆம் வசனம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள்.
அப்ப இந்த 4 விதமான நிலத்தை சொல்கிறார். 3 நெகட்டிவ், 1 பாசிட்டிவ். அப்படி முதலாவது ரிசீவ் காட்ஸ் வேர்ட். இதுல பாருங்க, லூக்கா 8:18 ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள், அப்படிதானே போட்டிருக்கு. நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். பி கேர்ஃபுல் as to how you listen. அதுதான் முதலாவது, ரிசீவ் காட்ஸ் வேர்ட். வசனத்தை ஆவலோடு. இங்க பாருங்க, படிக்கிறீங்க இந்த புக்கு, இன்னைக்கு 24வது சாப்டர். ஒரு சிலர் இந்த ஃபீட்பேக் கொடுக்கும்போது சொன்னாங்க, பாஸ்டர் நான் தமிழ் புக்கையும் வச்சுக்கிறேன், நான் இங்கிலீஷ் புக்கையும் வச்சுக்கிறேன், பைபிளையும் வச்சுக்கிறேன். வசனம் வரும்பொழுது பைபிளை நான் எடுத்து பார்க்கிறேன், இங்கிலீஷ் புக்கையும் படிக்கிறேன், தமிழ் புக்கையும் படிக்கிறேன். ஒரு 2.5 மணி நேரம் நான் ஒதுக்கி இதை படிக்கிறேன் பாஸ்டர், ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. எவ்ரி சென்டென்ஸ் இஸ் வெரி பவர்ஃபுல். சி, நல்ல நிலம், நல்ல நிலம். இந்த 40 நாள் இந்த காரியத்தை இங்க பதிவு செய்து நம்ம யூடியூப்ல வைத்திருக்கிறோம். யார் வேணா எப்போ வேணா இந்த புக்கை வாங்கி வாசித்து தமிழ்ல இங்கிலீஷ்ல இந்த யூடியூப்ல உள்ள இந்த காரியங்களை கேட்கலாம். பட் எந்த மனதோடு கேட்கிறார்கள்? செய்தியை கேட்கும் பொழுது, பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, யாராவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது எந்த மனநிலையிலே கேட்கிறோம்? ரிசீவ் காட்ஸ் வேர்ட். முதல் சில நூற்றாண்டுகள் நமக்கு பைபிள் பிரிண்ட்ல இல்லை. இருளான காலம் என்று சொல்லப்படுகிற சபையின் காலத்தின் பொழுதும் பைபிள் இல்லை. பைபிள் டிரான்ஸ்லேஷன் என்பதே இப்போ ஒரு 500-600 இயர்ஸ் பேக்கு தான். மார்ட்டின் லூத்தருடைய ரிஃபர்மேஷனுக்கு பிறகுதான் பைபிள் டிரான்ஸ்லேஷன். ஆரம்பத்தில் அந்த கிரீக்கு, அரமைக்கு, ஹீப்ரு அந்த லாங்குவேஜஸ்ல தான், லத்தீன் மொழியில இருந்துச்சு. இப்படி பைபிள் எல்லார் கையிலும் இல்லாமல் இருந்தது. 2000 வருஷத்துக்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டு காலத்துல சிலர் இடத்துல தான் பைபிள் இருந்தது, மத குருமார்கள் இடத்துல தான் இருந்தது. டுடே பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஹேவ் ஆக்சஸ் டு பைபிள். சாஃப்ட் காப்பீஸ், ஐபேடு, நமக்கு போனு, எல்லாத்துலயும் நமக்கு இருக்குது. பிரிண்ட் வெர்ஷன்ஸ், இங்கிலீஷ்ல மட்டும் 500 டிரான்ஸ்லேஷன், தமிழ்ல 3 or 4 translations. In spite of all this, many believers are more faithful to reading their daily newspaper than their Bibles. It's no wonder we don't grow. நியூஸ்பேப்பரை வாசிக்கிற நேரம் கூட பைபிளை வாசிக்கிறது இல்லை. டிவி நியூஸ் பார்க்கிற நேரம் கூட நம்ம பைபிள் வாசிக்கிறது இல்லை. 3 மணி நேரம் டிவியை வாட்ச் பண்ணிட்டு அல்லது போன்ல விளையாண்டுட்டு நீங்க 3 நிமிஷம் பைபிள் படிச்சா ஒருபோது நீங்க வளரப்போவது இல்லை. நான் பைபிளை விசுவாசிக்கிறேன்னு சொல்ற எத்தனை பேரு பைபிளை ஒரு முறை வாசிச்சிருக்கிறீங்க? Many who claim that they believe the Bible cover to cover. Have you read the Bible cover to cover? இங்க பாருங்க, ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷம் படிச்சீங்கன்னா, ஒரு நாளைக்கு 4 சாப்டர் விதத்துல படிச்சீங்கன்னா 1 வருஷத்துல பைபிளை படிச்சு முடிக்கலாம். நீங்க டிவி பார்க்கிற நேரமும் போன்ல தேவையில்லாத நேரத்தை நீங்கள் செலவழிக்கிற நேரத்தையும் 3ல் 1 பங்கு நீங்க கட் பண்ணி அதை பைபிள் ரீடிங் கொடுத்தீங்கன்னா பைபிளை ஒரு வருஷத்துல 2 முறை படிச்சு முடிக்கலாம். வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? Daily Bible reading will help you in range, keep you in the range of God's voice. அதனாலதான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்க பைபிளை வாசிக்கணும். ஏன்னா டெய்லி பைபிள் ரீடிங் will keep you in the range of God's voice. உபாகமம் 17ஆம் அதிகாரம், Deuteronomy chapter 17, 18 to 20. அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேற்றிமை கொள்ளாமலும் கற்பனை விட்டு வலதுபுறமும் இடதுபுறம் சாயாமலும். I'm reading Deuteronomy chapter 17 verse 18 to 20. Now verse 19.
இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்கு தன் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி, அந்த காலத்தில் பிரிண்ட் கிடையாது, அவனுக்கென்று ராஜாவுக்கென்று ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்திலே வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். யாரு? ராஜா, ஒரு நாட்டின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா. இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்கள். This is why God instructed the kings of Israel to always keep a copy of his word nearby. Have a Bible reading plan. Amen. டெய்லி ஒரு நீதிமொழிகள் படிங்க. 31 நாள். என்னைக்கு தேதியோ, டுடே இஸ் 24th. ரீட் 24th chapter. Today is 31st. Read 31st chapter. Today is 10th of the month. நீதிமொழிகள் ஒவ்வொரு நாளும் 12 முறை நீதிமொழிகள் படிச்சு முடிப்பீங்க ஒரு வருஷத்துல. 66 புக் இருக்குது. 66 சிட்டிங்ல நீங்க பைபிளை வாசிக்கலாம். டெய்லி பைபிள் ரீடிங் பிளான்ஸ் நிறைய இருக்குது. நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ, பட் டேக் அ பைபிள் ரீடிங் பிளான். ஏதோ இராட்டிக்கா வாசிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா, ஒரு முறை கூட வாசிக்காதவங்களா இருந்தா ஒரு ஒழுக்கத்துக்குள்ள வாங்க. ரிசீவ் காட்ஸ் வேர்ட். நம்பர் 2, இரண்டாவது, ரீட் காட்ஸ் வேர்ட். அதையும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ரிசீவ் காட்ஸ் வேர்ட். இரண்டாவது, ரீட் காட்ஸ் வேர்ட். முதலாவது, உங்களுடைய ஆட்டிடியூடை செக் பண்ணுங்க. எப்படி ரிசீவ் பண்றீங்க? 3 விதமான நிலம் சொன்னேன். ரெண்டாவது, பைபிள் ரீடிங் ஒழுக்கத்துக்குள்ள நீங்க வாங்க. மூன்றாவது, ரிசர்ச் காட்ஸ் வேர்ட். வசனத்தை முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும், இரண்டாவது வசனத்தை வாசிக்க வேண்டும், மூன்றாவது வசனத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதாவது படிக்கிறதற்கும் அல்லது வாசிக்கிறதற்கும் படிக்கிறதற்கும், ஸ்கூல் பாடத்தை படிப்போம், நியூஸ் பேப்பரை வாசிப்போம். வாசிக்கிறதுங்கிறது அப்படி கிளான்ஸ் பண்றது. பட் வாசிக்கிறது என்பது ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம படிக்கிறது. பள்ளி பாடங்களை படிப்போம், நியூஸ் பேப்பரை படிக்க மாட்டோம், நியூஸ் பேப்பரை வாசிப்போம். ரீடிங் வேற, ஸ்டடியிங் வேற. அப்ப நான் திருப்பி 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 2 காரியம் இருக்குது ஸ்டடியிங்ல, டிஃபரன்ஸ். ஒன்று, கேள்விகளை கேட்டு அதை புரிந்து கொண்டேனா என்ற ஒரு சிந்தனை கருத்துக்குள்ள ஒரு ஃப்ரேம்ல ரெண்டாவது, அதை எழுதி வைக்கிறது. இங்க பாருங்க, இந்த 40 நாள் டீச்சிங்ல நீங்கள் எழுத உங்களை வைக்கிறோம். unless you have written it down in a paper or computer or smartphone or iPad, unless you have asked serious questions and if you have able to extract a synopsis, அதுல உள்ள அந்த சாப்டர்ல, அந்த புக்ல, அந்த அதிகாரத்துல உள்ள கருத்தை நான் புரிந்து கொண்டேன். இங்க பாருங்க, லூக்கா 8ல் 3 விதமான நிலம் என்றும், ஒரு நிலம் நல்ல நிலம் என்றும், 3 சரியில்லாத நிலம் என்றும், அது என்ன என்பதையும் அப்படி சொல்லும் பொழுது அது ஸ்டடி பண்ணதுனால வந்த ஒரு கிளாரிட்டி. எழுதி வைக்கிறோம். இந்த 2 காரியம், எழுதி வைக்கணும், கேள்வி கேட்கணும். ஆமேன். நிறைய பைபிள் ஸ்டடி மெத்தட் இருக்குது. 12 பைபிள் ஸ்டடி மெத்தட் என்று ரிக் வாரன் ஒரு புக் எழுதியிருக்கிறார். ஃப்ரெடி ஜோசப் என்ற என்னுடைய நண்பர் இதை டிசைபிள்ஷிப் என்ற கிளாஸ்ல முதல்ல வழிநடத்தி கொண்டு போகிற ஒரு காரியம். நான் இந்த புக்கை வாசிக்க சொல்லும் பொழுது வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி நீங்க இதை கொஞ்சம் சொல்லுங்க, சினாப்சிஸும் பர்சனல் அப்ளிகேஷன் என்று நான் சொல்றேன். ஆனா அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா 40 நாள்ல சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 10வது நாள் வந்திருக்கும், 3வது நாள் 4வது நாள் ரிப்போர்ட் எழுதி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் அன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எழுதாட்டி அவர்களை குரூப்பை விட்டு எடுத்துருவார். டிசிப்ளின் இல்லாமல் என்ன டிசைபிள் என்ற கேள்வியை கேட்பார். நீங்கள் விரும்பினால் ஃப்ரெடி ஜோசப் என்ற யூடியூப் சேனல், ஃப்ரெடி ஜோசப் என்ற ஃபேஸ்புக்கு, அதில் போயிட்டு நீங்கள் ஃப்ரெடி ஜோசப் அவர்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்க. 12 பைபிள் ஸ்டடி மெத்தட்ஸ் ரொம்ப அழகா, ஆனால் ஸ்ட்ரிக்டாக உங்களை கொண்டு போவார். பட் யூ வில் பெனிஃபிட். அப்போஸ்தலர் 17:11 பெரேயா பட்டணத்து விசுவாசிகள் என்ன பண்ணார்களாம், காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் ஆய்வு செய்து பார்த்தார்கள்.
அவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். தெசலோனிக்காயிலே இருந்த விசுவாசிகளை விட பார்த்தீங்களா, ஆக்ட் 17:11 அந்த பட்டணத்தார், பெரேயா பட்டணத்து விசுவாசிகள் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு முதல் பாயிண்ட், காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தது. அது மூணாவது காரியம், ரிசர்ச். தெசலோனிக்கேயிலே இருந்தவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஆய்வு செய்கிறவர்கள், ஆராய்ந்து பார்க்கிறவர்கள், வசனத்தை, நற்குணசாலிகள். ஆமேன். யாக்கோபு 1:25 வாசிக்கிறேன். யாக்கோபு 1:25, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து ரிசர்ச், அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையிலே பாக்கியவானாய் இருப்பான். யார் பாக்கியவான்? யார் நற்குணசாலி? வசனத்தை தியானிக்கிற, வசனத்தை ஆய்வு செய்கிற, உற்று கவனிக்கிறவன். நேரம் கடந்து போகிறது, வேகமாக சொல்லுகிறேன். முதலாவது என்னது? பெற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது வாசியுங்கள். மூன்றாவது ஆராய்ச்சி செய்யுங்கள். எப்படி அசிமுலேட் பண்றது ட்ரூத்தை, சத்தியத்தை எப்படி உள்வாங்கிறது? 5 காரியங்கள். 4வது ரிமெம்பர் காட்ஸ் வேர்ட், வசனத்தை மனதிலே கொள்ளுங்கள், ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், வசனத்தை மனப்பாடம் செய்யுங்கள். எனக்கு மனப்பாடம் பண்ணதெல்லாம் கெப்பாசிட்டிலாம் இல்லை பாஸ்டர் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. கிடையாது. எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த ஒரு கெப்பாசிட்டியை கொடுத்திருக்கிறார். மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். மில்லியன்ஸ் ஆஃப் ஐடியாஸ், ட்ரூத், ஃபேக்ட், ஃபிகர்ஸ் இதெல்லாம் நம்முடைய மனதில் இருக்குது. அதுவும் குறிப்பாக நமக்கு எது இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறோமோ அது ரொம்ப ஞாபகம் இருக்கும். கரெக்டா? வேத வசனம் உங்களுக்கு முக்கியம்னு சொன்னால் அது ஞாபகம் இருக்கும், மனப்பாடம் பண்ண முடியும். பழமொழிகள் சொல்லுங்க, 5 வளையாதது 50 வளையுமான்னு சொல்லுவான். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவான். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை சொல்லுவான். அடி மேல அடி வச்சா அம்மிய நகரும். நான் நிறைய இடத்துல கேட்டு பார்த்துட்டேன் சபையில. ஆனா இதே மாதிரி வசனத்தை ஆரம்பிச்சு முடிச்சா அவங்களால முடிக்க முடியல. சினிமா பாட்டு ஆரம்பிச்சா முடிக்கிறாங்க. அப்ப மனப்பாடம் எதை பண்ண போறீங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெமரைசேஷன், வசனத்தை மனப்பாடம் பண்ணுகிறதுனால உண்டாகிற நன்மைகள். இட் வில் ஹெல்ப் யூ டு ரெசிஸ்ட் டெம்ப்டேஷன். It will help you to make wise decisions. It will help you to reduce stress. It will help you to build confidence. It will help you to offer good advice. It will help you to share your faith with others. வசனத்தை மனப்பாடம் பண்ணுகிறதால உண்டாகிற நன்மைகள் என்ன? நான் சோதனையை மேற்கொள்ளுவேன், நான் ஞானமான தீர்மானங்களை எடுக்க முடியும், அழுத்தங்கள் குறையும், நம்பிக்கை பெருகும், நல்ல ஆலோசனை பிறருக்கு கொடுக்கலாம், என்னுடைய விசுவாசத்தை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளலாம். வசனம் மனப்பாடமாக இருந்தால். எங்க இருக்கு பாஸ்டர் இந்த வசனங்கள் எல்லாம்? சங்கீதம் 119:11, சங்கீதம் 119 105, சங்கீதம் 119 49-50, எரேமியா 15:16, நீதிமொழிகள் 22:18, 1 பேதுரு 3:15. இங்க பாருங்க, your memory is like a muscle. The more you use it, the stronger it will become and become easier. நீங்க மனப்பாடம் பண்ண மெமரைஸ் பண்ண ஒரு சரீரத்தில் அந்த எக்ஸசைஸ் பண்ணி தசைகளை நம்ம பலப்படுத்துகிறது போல நம்முடைய மைண்ட் கெப்பாசிட்டியை நாம் அதிகரித்து கொள்ள முடியும். ஒரு சின்ன கார்டில் இந்த வசனத்தை, உங்களுக்கு பிடித்த வசனத்தை, இந்த சாப்டர்ஸ் எல்லாம் படிக்கிறீங்களே, நிறைய காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்றீங்களே, அதை மனப்பாடம் பண்றதுக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்க, பாக்கெட்ல வைத்துக் கொள்ளுங்க. ரைட் த்ரூ த டே. ஒரு நாளில் ஒரு வசனம் மனப்பாடம் ஈஸியாக பண்ணிடலாம். இப்படி ஒரு 1000 வசனம் மனப்பாடம் பண்ணீங்கன்னு நான் சொல்றேன், உங்க லைஃப் பெரிய அளவில் ஆசீர்வதிக்கப்படும். கொலோசையர் 3:16, கொலோசியன்ஸ் 3:16, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. மெமரைசேஷன். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. சூப்பர் வசனம். ஆமேன். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக.
சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் நீங்க இந்த வசனத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட பாடல்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயங்களை கர்த்தரை பக்தியுடன் பாடி. அல்லேலூயா. ஐந்தாவதாக, ரிஃப்ளெக்ட் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். கிறிஸ்தவ தியானம் என்பது கிழக்கத்திய மார்க்கத்தின் தியானத்தை காட்டிலும் வித்தியாசமானது. கிழக்கத்திய மார்க்கத்தில் மைண்டை வெறுமையாக்குறது, எம்டி யுவர் மைண்ட், அதுதான் மெடிடேஷன் சொல்லுவாங்க. கிறிஸ்டியன் மெடிடேஷன் இஸ் த வெரி ஆப்போசிட். ஃபில் யுவர் மைண்ட், மனதை வசனத்தினால் நிரப்புங்கள். ஃபோக்கஸ் திங்கிங், ஃபோக்கஸிங் ஆன் காட்ஸ் வேர்ட். இது எஃபர்ட் எடுக்கிற ஒரு காரியம். நீங்க ஒரு வசனத்தை எடுத்து அதை ஆழ்ந்து மறுபடியும் 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 மறுபடியும், எப்படி ஒரு மாடு முதலாவது சாப்பிட்டு விட்டு அப்புறம் அமைதியா போய் உட்கார்ந்து திருப்பி அசை போடும் தெரியுமா, அது போல வசனத்தை அசை போடுகிற அனுபவம் தான். ஒரு வசனத்தை வாசித்த பிறகு அதை திருப்பி திருப்பி அதையே யோசித்துக் கொண்டிருக்கிறது தான். நீங்க 11வது சாப்டர்ல படிக்கும் பொழுது இதே புக் பர்பஸ் ட்ரிவன் லைஃப்ல, கவலைப்பட உங்களுக்கு தெரிந்திருந்தால் தியானம் பண்ண உங்களுக்கு தெரிந்திருக்கு என்றுதான் அர்த்தம். உங்களுடைய சூழ்நிலையை குறித்து நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அது கவலை. வசனத்தை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருங்க, அதே போல அதுதான் தியானம். தியானம் என்பது வெரி பவர்ஃபுல். இட் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப். யூ வில் பி ரிச்லி பிளெஸ்ட். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் நீர்க்கால்கள் நடப்பட்ட மரத்தை போல, தன் காலத்தில் தன் கனி கொடுக்கிற மரத்தை போல, இலையுதிராது இருக்கிற மரத்தை போல அவன் பசுமையாய் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். எவ்வளவு பவர்ஃபுல் ப்ராமிஸ் வசனம் தியானிக்கிறவர்களுக்கு. சங்கீதம் 1, 2, 3 வசனங்கள். யோசுவா 1:8, நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற வார்த்தைய என் வாயை விட்டு பிரியாது இருக்க நானு காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்றாரு யோசுவா கிட்ட, அப்படி இரு, உன் வழியை வாய்க்க பண்ணுவா. யூ வில் ஹாவ் குட் சக்சஸ். யோசுவா லீடர்ஷிப் எடுத்த 7 வருஷத்துல 31 சேனைகளை வீழ்த்தி 20 பட்டணங்களை கைப்பற்றினான். Joshua, when he took up leadership over the nation of Israel after the death of Moses, மோசேயுடைய மரணத்திற்கு பிறகு ஆண்டவர் அவனுக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுத்த பொழுது அவன் 7 வருஷத்துல 20 பட்டணங்களை கைப்பற்றினான், 31 சேனைகளை வீழ்த்தினான். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆலோசனை, லீடர்ஷிப் எடுத்த உடனே யோசுவா 1ஆம் அதிகாரத்துல, மோசையோடு இருந்தது உன்னோடு கூட இருப்பேன், பிரசன்ஸ். மோசைக்கு சொன்ன வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் ஞாபகப்படுத்துகிறார். பிராமிஸ். புது சீசனுக்குள்ள போகிற யோசுவாவுக்கு பிராமிஸ், பிரசன்ஸ், ஒரு பிரிஸ்கிரிப்ஷன். என்ன பிரிஸ்கிரிப்ஷன்? நியாயப்பிரமாண புத்தகத்தில் இருக்கிற எந்த வார்த்தையும் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அது இரவும் பகலும் தியானம் பண்ணி கொண்டிரு. உன் வழியை வாய்க்க பண்ணுவா. யூ வில் ஹேவ் குட் சக்சஸ். ஹி ஹேட் குட் சக்சஸ். யோசுவாவுக்கு எவ்வளவு பைபிள் இருந்துச்சுங்க? முதல் 5 புஸ்தகம். ஒருவேளை யோபுவின் புஸ்தகம் இருந்திருக்கலாம். ஏன்னா ஆபிரகாம், யாக்கோபு நாட்கள், ஈசாக்கு நாட்களில வாழ்ந்தவன் யோபு என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை இந்த 5, 6 புஸ்தகம் இருந்திருக்கலாம். அதை தியானம் பண்ணி இவ்வளவு வெற்றினா, உங்களுக்கு 66 புஸ்தகம் இருக்கிறது, தியானம் பண்ண எவ்வளவு வெற்றி கிடைக்கும்? 5 காரியங்கள். ரிசீவ் த வேர்ட், ரீட் த வேர்ட், ரிசர்ச் த வேர்ட், ரிமெம்பர் த வேர்ட், ரிஃப்ளெக்ட் த வேர்ட். வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, வசனத்தை வாசிங்க, வசனத்தை ஆய்வு செய்யுங்க, வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க, வசனத்தை தியானம் பண்ணுங்க. யோவான் 15:7 என்ன சொல்லுகிற தெரியுமா? இயேசு சொல்கிறார், என் வார்த்தை உங்களில் இருந்தால், நீங்கள் என்னில் இருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் அது உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். பவர்ஃபுல். தியானம் பண்றதுனால உண்டாகிற வெற்றி. யோசுவா 1:8, சங்கீதம் 1, 2, 3, யோவான் 15:7, the blessings of meditation. தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 13:22 இல்லையா? David was a man after God's own heart. Because you know why? He was a person who was meditating God's word. பைபிளை பாருங்க. சங்கீதம் 119 பைபிள்ல இருக்கிறதுலயே லாங்கஸ்ட் சாப்டர் தெரியுமா? பைபிள் முழுவதிலும் லாங்கஸ்ட் சாப்டர் தெரியுமா? 119வது சங்கீதம். 119ஆம் சங்கீதத்தில் எத்தனை வசனங்கள் இருக்கிறது? 176 வசனங்கள் இருக்கிறது. எல்லாமே தேவனுடைய வார்த்தையை குறித்த மேன்மையை சொல்லுகிறது. அதை நல்லா படிச்சு பாருங்க. சங்கீதம் 119 எடுத்து நல்லா தியானம் பண்ணி பாருங்க. திருப்பி திருப்பி படிங்க. அது என்னெல்லாம் செய்யும், என்னெல்லாம் நன்மையை கொண்டு வரும். தாவீது என்னெல்லாம் வசனத்தை கொண்டு செஞ்சான், அதெல்லாம் நான் செய்யறேனா?
celebrating the word of God in a believer's life. Psalm 119 119 சங்கீதம். இருதத்திற்கு ஏற்றவன் வசனத்தை தியானிக்கிற ஒரு மனுஷன். அல்லேலூயா. நேரம் நமக்கு கடந்து விட்டது. இன்னும் ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லிதான் ஆகணும். I must accept its authority, transformed by the truth. சத்தியத்தினால் மறுரூபமாகணும்னா நம்ம வசனத்தை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில உள்வாங்கணும். வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில கையாளணும். அதன் அதிகாரத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சத்தியத்தை நாம் உள்வாங்க வேண்டும். அதன் கோட்பாடுகளை நாம் பிரயோகிக்க வேண்டும். We must accept its authority, we must assimilate its truth, we must apply its principles. கடைசியாக I must apply its principles. நீங்க பாருங்க, நான் ரிசீவ் பண்றேன், வாசிக்கிறேன், நான் ஆய்வு செய்கிறேன், மனப்பாடம் பண்றேன், தியானம் பண்றேன். கடைசியில் அதை வாழ்க்கையில் நான் அபியாசிக்கலன்னு வச்சுக்கலேன், எல்லாமே யூஸ்லெஸ். யாக்கோபு 1:22 சொல்லுகிறது, வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அன்றியும் உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதபடிக்கு. ஜேம்ஸ் 1:22 நீங்கள் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். வசனத்தின்படி வாழணும், வசனத்தை கை கொள்ளணும். இதுதான் ஹார்டஸ்ட் ஸ்டெப். இதுதான் நம்ம கடினமான ஒரு காரியம். அதை செய்த நல்ல ஒரு பலன் இருக்கும். இயேசு மலைப்பிரசங்கம் பண்ணுகிறார். மத்தேயு 5:6-7 பேசிட்டு கடைசியில 7ஆம் அதிகாரத்தில் கடைசியா முடியும் பொழுது ஒரு ஆல்டர்கால் கொடுக்கல. ஆனால் அவர் கதை சொல்றாரு. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதவன் எவனோ அவன் மணல் மீது தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷன். இந்த வார்த்தையை கேட்டு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ, ஒபீடியன்ஸ், கற்பாறையில் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். யார் புத்தி உள்ள மனுஷன்? யார் புத்தி இல்லாத மனுஷன்? யார் மணல் மீது வீட கட்டின மனுஷன்? யாரு கற்பால் மேல வீட்டு கட்டின மனுஷன்? கீழ்ப்படுகிறவன். கீழ்ப்படுகிறவன். obeying makes the difference. செய்தால் பாக்கியவான். யோவான் 13:17 இங்க பாருங்க. மத்தேயு 7:24-27 எழுதி கொடுங்க. மத்தேயு 7:24-27 அந்த இயேசுனுடைய அந்த ஓமை, இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ. மத்தேயு 7:24-27. இப்ப இந்த வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 13:17 நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அறிகிறது பெருசு இல்லை, செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பட் இந்த ஸ்டெப்பை நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஏன் தெரியுமா? இது டிஃபிகல்ட், இது பெயின்ஃபுல். ஆனால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை நீங்கள் மற்றும் வாழ்க்கையில் அபியாசித்து விட்டால் உங்களுக்கு பெரிய ஒரு விடுதலை கிடைக்கும். God's word நீங்க வாசிக்கும் பொழுது நம்முடைய மோட்டிவ் அது வெளிப்படுத்தி காட்டும், நம்முடைய குற்றத்தை அது காட்டும், நம்முடைய பாவத்தை அது கண்டிக்கும், நம்மை மாற்றத்திற்குள்ளே அறைகோவலிட்டு அழைக்கும். ஹியூமன் நேச்சர் என்னது? மாற விருப்பம் இல்லாமல் இருக்கிற ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென். பிராக்டிக்கல் சஜஷன். நீங்கள் வசனத்தை வாசித்த பிறகு, தியானித்த பிறகு, மனப்பாடம் பண்ண பிறகு, ஸ்டடி பண்ண பிறகு, நீங்கள் செய்ய வேண்டிய அந்த ஆய்வு செய்கிற காரியங்கள் இதெல்லாம் முடிச்ச பிறகு வாழ்க்கையில அபியாசிப்பதற்கு ஆக்ஷன் ஸ்டெப் எடுத்துங்க. பர்சனல், தனிப்பட்ட உங்க வாழ்க்கைக்கு உங்களுக்கு இது எப்படி பொருந்தும்? இட் ஷுட் இன்வால்வ் யூ. ஆக்ஷன் ஸ்டெப் எப்படி நீங்க அப்ளை பண்ண போறீங்க? பர்சனல். ரெண்டாவது பிராக்டிக்கல். உங்களால் செய்யக்கூடிய சில காரியங்கள் எழுதுங்க. ப்ரூவபிள், ஒரு டெட்லைன். இந்த நாளுக்குள்ள என்ன இன்வால்வ் பண்ணுகிற காரியம், நான் செய்யக்கூடிய காரியம், ஒரு கால வரையறையை நியமித்து. பர்சனல், பிராக்டிக்கல், ப்ரூவபிள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தேவனோடு உள்ள உறவை குறித்திருக்கும், அல்லது மற்றவர்களோடு உள்ள உறவை குறித்திருக்கும், அல்லது உங்களுடைய சுபாவ மாற்றத்தை குறித்திருக்கும். ஆண்டவருடைய வசனம் நீங்க தியானம் பண்ணி உங்க அப்ளை பண்ண வந்தீங்கன்னா ஆண்டவரோடு உங்கள் உறவு, மற்றவர்களோடு உங்க உறவு, அடுத்து உங்களுடைய குணம் மாற்றம், இந்த காரியத்தை குறித்து தான் அந்த அப்ளிகேஷன் இருக்கும். ஒப்பு கொடுங்க. அடுத்த சாப்டருக்குள்ள போறதுக்கு முன்னால ஆண்டவர் உங்களுக்கு என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? இன்னும் கீழ்ப்படியாம இருக்கிறீங்க, அதை குறித்து கொஞ்சம் யோசிங்க. உடனே அதற்கு ஒரு ஆக்ஷன் ஸ்டெப் போடுங்க. The truth transforms us. டிஎல் மூடி என்ற ஒரு தேவனுடைய ஊழியர் சொன்னார்,
Bible is not given to increase our knowledge, but to change our lives. வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டதற்கு காரணம் நம்முடைய அறிவு பெருக்கத்திற்காக அல்ல, நம்முடைய ஜீவிய மாற்றத்திற்கு. ஆமென். Transformed by truth. சத்தியத்தினால் நம்முடைய வாழ்க்கை மாற்றமடையும். தேவன் பயன்படுத்துகிற ஒரு கருவி. நாளைக்கு நெக்ஸ்ட் சாப்டர், டிரான்ஸ்ஃபார்ம்டு பை ட்ரபிள். ஐயோ, ட்ரூத்தை கொல்லுது. நேரடியா பிரச்சனை சொல்றீங்களே. எஸ், காட் யூசஸ் ஈவன் த ட்ரபிள்ஸ் தட் வி ஃபேஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் அஸ். ஆமென். கொஞ்சம் சர்ஜரி, கொஞ்சம் கடினமா இருக்குது, ஆனா யூ வில் கம் கிளீன். நீங்கள் இந்த சர்ஜரி டேபிள்ல இருந்து எழுந்து போகும்பொழுது 40 நாள் கழிச்சு நீங்க ஒரு ஃபிட்டான ஒரு பாடியா ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்க வாழ்க்கையில மறுரூபப்படுவீர்கள். இன்றைக்கு கொஞ்சம் ரஷ் பண்ற மாதிரி இருந்துச்சு, பிகாஸ் த கண்டென்ட் இஸ் லிட்டில் பிக். ஆமென். இதை 10 நாள் பேசலாம். வேர்ட் ஆஃப் காட், அதனுடைய மகிமை. நான் யூடியூப்ல அப்படி பேசியிருக்கிறேன். ஆமென். How to have the word of God come alive in your life. ஜீவனுள்ள வார்த்தையாக தேவனுடைய வசனம் உங்க வாழ்க்கை வருவதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று. பட் ஒரே செஷன்ல பண்ணுவது கடினம். பட் we have done it. God's grace. ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உங்க அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், சமர்ப்பணம் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. Take it seriously. Take the word of God seriously. ஒரு நாளைக்கு நல்ல ஒரு மணி நேரம், பழக்கமே இல்லாதவர்கள் ஒரு 1/2 மணி நேரம், பழக்கமே இல்லாதவர்கள், ரொம்பவே பழக்கமே இல்லாதவர்கள் 1/4 மணி நேரத்தில் ஆரம்பிங்க. 1/2 மணி நேரமா கொண்டு போங்க. 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் ஜெபத்திற்கும் வேத வாசிப்புக்கும் நேரம் செலவழித்து பாருங்க. உங்க லைஃப் பெரிய அளவில் மாறும். God bless you.